உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த சுடரை எப்படியாவது இந்த வீட்ல இருந்து துரத்திட்டு எழில நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அவ நாளுக்கு நாள் இங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போறாளே. சுடர் மேல பயங்கர கோவத்துல இருந்த எழிலும் இப்ப ரொம்ப நார்மல் ஆயிட்டாரு. எழிலோட குழந்தைங்களும் பழையபடி சுடரோட ஜாலியா பேசுறதும் இல்லாம அவளை அம்மாவாவும் ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா எழில் ஒரு நாள் சுடர அவரோட வைஃபா ஏத்துக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நாம இவ்வளவு நாள் இந்த வீட்ல இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். டைம் ரொம்ப ஸ்பீடா போய்கிட்டு இருக்க. நேத்து வரைக்கும் சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருந்த அபியே இன்னைக்கு பெரிய மனுஷி ஆயிட்டா. ஆனா இப்ப வரைக்கும் நாம நினைச்சத நம்மளால செய்யவே முடியல. இனிமேலும் பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. சீக்கிரம் இந்த குடும்பத்தை உடைக்கிற மாதிரி பெருசா ஒரு விஷயத்த பண்ணணும். இந்த குடும்பத்திலேயே எழில் மட்டும்தான் நாலெட்ஜபிள் பர்சன் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவரோட நடவடிக்கை ரொம்ப ஸ்டூபிடா இருக்கு. ஒரு வேலைக்காரனை போய் அவரோட பொண்ணுக்கு தாய் மாமனா முறை செய்ய வைக்கிறாரு. இதெல்லாம் என்னன்னு சொல்றது? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கனகவல்லி ஆண்டி தான். எழில நீ திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தப்பவே உன்னை அடிச்சு இங்க இருந்து துரத்தி இருந்தா எல்லா பிரச்சனையும் அதோட முடிஞ்சு போயிருக்கும். தேவையில்லாம உனக்கு சப்போர்ட் பண்ணி எழிலோட குழந்தைங்களுக்கு ஆயா வேலை பார்க்க வந்த உன்ன அவரோட குழந்தைங்களுக்கு அம்மா வாக்கிட்டாங்க. இந்த கொடுமையை நினைக்கும் போது அந்த கொடுமை எவ்வளவோ பரவாயில்ல. ஆமாமாமாமா, நான் ஆரம்பத்துல குழந்தைங்களுக்கு ஆயா வேலை பார்க்கதான் வந்தேன். ஆனா மேடம் யாரு? ஏதோ நானாச்சு கௌரவமா வீட்டு வேலை பார்த்து சாப்பிட்டு இருந்தேன். ஆனா மேடம் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் ஓசி சோறு தானே. ஏய், நீ சவுண்ட் குடுக்கற காலெல்லாம் மலை ஏறிடுச்சு. இனிமே உன் சத்தம் வெளியே கேட்க கூடாது, புரியுதா? என்னமோ உனக்கு மட்டும்தான் அறிவு பொங்கி வழியிற மாதிரி எழில் சார் முட்டாள்னு சொல்ற. அவர் இன்னும் உன்னை சரியா புரிஞ்சுக்கல. அதனாலதான் நீ இப்படி அதிகாரம் பண்ணிட்டு இங்க சுத்திக்கிட்டு இருக்க. எழில் சாருக்கும் கனகவல்லி அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும் யாருக்கு இந்த வீட்டுல உரிமை கொடுக்கணும், யார ஒதுக்கி வைக்கணும்னு. இந்த வீட்டோட டிரைவரா இருந்தாலும் ராமையா ரொம்ப நல்லவர். அதனால பெருந்தன்மையோட எழில் சாரும் அவருக்கு தாய் மாமங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்காரு. ஆனா நீ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் எதுக்கு உன்னை கண்டுக்கவே இல்லன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோ. ஏய், என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல என்ன யாரும் ஒதுக்கி வைக்கல, நான் தான் ஒதுங்கி நிக்கிறேன். ஆனா அதுக்காக மொத்தமா ஒதுங்கிடுவேன்னு கனவு காணாத. அது நடக்கவே நடக்காது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னோட திமிர மொத்தமா அடக்கி இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டுனா இல்லையான்னு பாரு. இன்னும் அந்த பழைய டயலாகே பேசிட்டு இருக்கியே, உனக்கு போர் அடிக்கல? ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ண. அப்பவாச்சும் நான் கொஞ்சம் பயப்படுறேன், நானும் பாக்கலாம். என்னடி நக்கலா? பாத்துக்கிட்டே இரு, நான் சொல்றத ஒரு நாள் செய்வேன். ஓ, அன்னைக்கு தெரியும் இந்த மனோகரி யாருன்னு. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் தான் இப்பவே சொல்றேனே, நீ ஒரு 1ஆம் நம்பர் ஓசி சோறு. ஏய் ஆண்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்காக சுடரம்மாவை கை நீட்டுறீங்க? ஏய், நான் ஒண்ணும் உன் சுடர் அம்மா கூட சண்டை போடல. அவதான் வாண்டடா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. சும்மா பொய் சொல்லாதீங்க. அப்படிலாம் சுடரம்மா பேச மாட்டாங்க. நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும்? இன்னும் உங்களுக்கு எல்லாம் சுடரை பத்தி முழுசா தெரியல. அதனால இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓ, சுடரம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க ரொம்ப பேட் ஆண்டி. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் நேரா போய் டாடி கிட்ட சொல்லிடுவேன். என்ன மிரட்டுறியா? சுண்டலி சைஸ் இருந்துகிட்டு வாய் ரொம்ப நீளுது. அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ.
ஏன் முன்னாடியே என் பொண்ணாடிக்கு கை ஓங்குறியா? ஓங்குன கைய உடைச்சிருவேன். ம். இந்த வீட்ல நீ இருக்கிற லட்சணம் என்னன்னு குழந்தைங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. இனிமேலாச்சும் கொஞ்சம் ஒழுக்கமா நடந்துக்க பாரு. ம். அஞ்சலி, உண்மையை சொன்னா சில பேருக்கு கோவம் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம பெருசா கண்டுக்க கூடாது. ம். இந்த வீட்ல உருப்படியா செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. வா, நாம போய் அதை செய்யலாம். ம்? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்னையவா மிரட்டுறீங்க? சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் இந்த மனோகரி யாருன்னு காட்டுறேன். நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். அதுக்கும் இதே மாதிரி கரெக்டா ஆன்சர் கொடுப்பீங்களா? கேளு. I'm an open book. ம். குழந்தைங்களுக்கு நான் நல்ல அம்மாவா இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. ம். அதே போல உங்களுக்கு நல்ல வைஃபா இருக்கேனா சார்? சொல்லுங்க சார், எனக்கு தெரிஞ்சுக்கணும். அது வந்து சுடர். சரி விடுங்க சார். என்னோட இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு எப்ப ஆன்சர் பண்ணணும்னு தோணுதோ அப்ப பண்ணுங்க. நான் உங்களுக்கு கம்பல் பண்ண மாட்டேன். சரி, எனக்கு குழந்தைங்களோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சின்ன வயசு போட்டோவா? அந்த ஆல்பம்லாம் எங்க இருக்கு சார்? அது சுடர், அது வந்து ஐ திங்க் ஹால்ல கபோர்ட்ல இருக்கு. ஆ, நான் ஹால்ல இருந்து எடுத்துறட்டுமா? ம்ஹும். இல்ல சார், எனக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. நானே போய் எடுத்துட்டு வரேன். ஏய் சுடர், என்ன? இருங்க சார். என்ன இது? நாம எதிர்பார்க்காத எவ்வளவோ ட்விஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போல. ஒரு முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைச்ச மாதிரி இவ்ளோ பெரிய விஷயத்த யாருக்கும் தெரியாம கபோர்ட்ல மறைச்சு வச்சிருக்காங்க. அஞ்சலி அப்போ இந்துவோட குழந்தை கிடையாதா? அவளையும் தத்தெடுத்து தான் வளர்க்குறாங்களா? இது சூப்பரான மேட்டரா இருக்கே. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அஞ்சலி அஞ்சலின்னு அவன் மேல அப்படியே பாசத்தை பொழிறாங்க. ஆனா கடைசியில அந்த குட்டி பிசாசு இந்த வீட்டோட வாரிசே இல்லையா? இந்த ஒரு விஷயம் போதும் புதுசா ஒரு பூகம்பத்தை இந்த வீட்ல உருவாக்குறதுக்கு. என்னாச்சு? இல்ல, ஆல்பமா பார்த்தா இந்துவோட இருந்த ஞாபகம்லாம் வரும். ம். வேண்டாம் சுடர், நீ பாரு. சும்மா எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க சார். வாங்க சேர்ந்து பார்க்கலாம். சொன்னா புரிஞ்சுக்கோ சுடர். இப்ப நீங்க வந்து பார்க்கல, ஒவ்வொரு போட்டோக்கு பின்னாடியும் என்ன கதை இருக்குன்னு கேட்டு உங்களை தூங்க விட மாட்டேன், பாத்துக்கோங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.